எனக்கு தெரிஞ்ச நான் ரொம்ப சராசரியான நடுத்தர வர்க்கத்து குடும்பத்தில் தான் வரேன். எங்கள் வீட்டில் 5 பேர். எங்கள் அப்பா ஒரு சம்பளம் தான். எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா என்னை கடைக்கு கூப்பிட்டு போனாங்கன்னா, மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஃப்ரிட்ஜு கிடையாது அந்த காலத்தில். கடைக்கு கூப்பிட்டு போவாங்க. கண்டிஷன் முதல்ல என்ன தெரியல, நான் என்ன பெரிய 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை. அப்போ கடைக்கு கூப்பிட்டு போகும்போதே வர்ற வழியில் அங்கே வந்து வெயிட்டு தூக்க மாட்டேன், அது இதுன்றதை தான் கடைக்கு வராதேம்பாங்க. இல்லை இல்லை எவ்வளோ கொடுத்தாலும் தூக்குறேன்பேன். ஏன்னா இங்கேருந்து கடைக்கு அன்னைக்கு போயிட்டு வர்றது தான் நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டு. அந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் தான் நம்ம இருந்தோம். போகிறோம்போ சரி, இந்த பக்கம் ஒரு 10 கிலோ மூட்டை, இந்த பக்கம் ஒரு 10 கிலோ மூட்டை. சார் சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, இதெல்லாம் கிழங்கு வகைகள் ஒரு பக்கம். சாதாரண பச்சை காய்கறி 20 கிலோ மூட்டையை நான் தூக்கிட்டு வருவேன். ஐயோயோ என் குழந்தை 20 கிலோ மூட்டை தூக்குதேன்னு எங்கள் அம்மா ஒரு நாள் கூச்சப்பட்டிருப்பேன். தூக்கட்டும் 20 கிலோ மூட்டையை, இன்னைக்கு 20 கிலோ மூட்டையை தூக்கலன்னா நாளைக்கு வாழ்க்கை பாரத்தை என் குழந்தையால சுமக்க முடியாம போட கஷ்டப்படட்டும் நினைச்சாங்க. யூனிஃபார்ம் வெக்கமா இருக்கும் சார். யூனிஃபார்ம் சாக்ஸ்ல எலாஸ்டிக் போயிடும். ரப்பர் பேண்ட் போட்டு அந்த சாக்ஸை நிறுத்த வச்சுட்டு போயிருக்கோம். நம்மள எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குல்ல? வீட்டுக்கு வந்த உடனே அந்த சாக்ஸை கட்டணும்னாக்க அந்த இடத்துல அந்த ரப்பர் பேண்டோட கோடு விழுந்திருக்கும், ரத்தம் கட்டி போய். யூனிஃபார்ம் கேஸ்மெண்ட் யூனிஃபார்ம் தச்சு கொடுத்தாங்கன்னா ஒரு வருஷம் அந்த யூனிஃபார்ம் சாயம் போயிடுச்சு.